தினமும் நாம தேவையில்லாம செய்கிற செலவுகளை குறைச்சி பணத்தை சேவ் பண்ணணும்னு முடிவு செஞ்சதும் முதல்ல எல்லாருக்கும் தோன்றது வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற மின்சாரத்தை எப்படியெல்லாம் சிக்கனமாக பயன்படுத்தணுங்கிறது தான். மின்சாரத்தை சேமிக்க இப்பெல்லாம் நிறைய ஐடியாஸ் ஒவ்வொரு நாளும் வந்துட்டே தான் இருக்குது. ஆனால் அடிப்படையில் ஒரு 3 டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணாவே போதும். நீங்கள் இப்போ எவ்வளோ மின்சாரத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை பாதி அளவாக குறைக்க முடியும். ஓகே, பேசிக்கான அந்த 3 டிப்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மள பெரும்பாலானவங்க 2 மாதத்துக்கு ஒரு முறை இபி மீட்டரில் ரீடிங் எடுத்த அப்புறம் இந்த முறை எவ்வளோ ரூபாய் பில் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கத்தான் இன்ட்ரெஸ்ட் காட்டுறோமே தவிர எவ்வளோ யூனிட்ஸ் இந்த முறை யூஸ் பண்ணியிருக்கோங்கிறதுல பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல. பில் அமௌண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யூனிட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் யூஸ் பண்ணுற மின்சாரத்தை குறைக்க ப்ராக்டிக்கலாக நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். யூனிட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது ஏன் முக்கியம்னா நமக்கு வர பில் அமௌண்ட் நம்ம எவ்வளோ யூனிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத பேஸ் பண்ணி தான் கால்குலேட் ஆகுது. நாம் யூஸ் பண்ணின யூனிட்ஸுக்கு அமௌண்ட் கால்குலேட் பண்ணுறது ஒரு யூனிஃபார்மாக இங்கே இருக்கிறது இல்லை. எவ்வளோ யூனிட்ஸுக்கு எத்தனை ரூபா பில்லுங்கிறதுக்கு ஸ்லாப் 1, ஸ்லாப் 2, ஸ்லாப் 3, ஸ்லாப் 4ன்னு ஒரு 4 வகையான ஸ்லாப் இங்கே இருக்குது. 1லிருந்து 100 யூனிட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணுறவங்க ஸ்லாப் 1லையும், 200 யூனிட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணுறவங்க ஸ்லாப் 2லையும், 500 யூனிட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணுறவங்க ஸ்லாப் 3லையும், 500 யூனிட்ஸுக்கு மேலே யூஸ் பண்ணுறவங்க ஸ்லாப் 4லையும் இங்கே வராங்க. ஓகே, ஒவ்வொரு ஸ்லாப்லையும் நம்ம யூஸ் பண்ணுற யூனிட்ஸுக்கான அமௌண்ட்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஸ்லாப் 1ல் 1 to 100 வரைக்குமான யூனிட்ஸுக்கு எந்தவித சார்ஜும் இல்லை, டோட்டலாக ஃப்ரீ. ஸ்லாப் 2ல் 1 to 100 யூனிட்ஸுக்கு ஃப்ரீ. 101லிருந்து 200 யூனிட்ஸுக்கு ஒரு யூனிட்டுக்கு ₹1.50, அப்புறம் ஃபிக்ஸ்டு சார்ஜ் ₹20. இப்படி கால்குலேட் பண்ணுறாங்க. ஸ்லாப் 3ல் 1 to 100 யூனிட்டுக்கு வழக்கம் போல் 0, 101லிருந்து 200 யூனிட்டுக்கு ஒரு யூனிட்டுக்கு ₹2, 201லிருந்து 500 வரையான யூனிட்ஸுக்கு ஒரு யூனிட்டுக்கு ₹3, அப்புறம் ஃபிக்ஸ்டு சார்ஜ் ₹30. இப்படி கால்குலேட் பண்ணுறாங்க. ஃபைனலாக ஸ்லாப் 4ல் 1 to 100க்கு டோட்டலாக ஃப்ரீ. 101லிருந்து 200 வரைக்கும் ஒரு யூனிட்டுக்கு ₹3.50, 201லிருந்து 500 வரைக்கும் ஒரு யூனிட்டுக்கு ₹4.60, 500 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுற எல்லா யூனிட்ஸுக்கும் ஒரு யூனிட்டுக்கு ₹6.60. இதில் ஃபிக்ஸ்டு சார்ஜ்னு பார்த்தா ₹50. இப்படி கால்குலேட் பண்ணுறாங்க. இந்த கால்குலேஷனுக்கெல்லாம் நிறைய ஆப்ஸ் நம்ம ஃபோன்லேயே வந்துடுச்சு. நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற யூனிட்ஸை என்ட்ரு பண்ணாவே போதும், நம்ம பில் அமௌண்ட் எவ்வளோன்னு காட்டிடும். ஆனால் எந்த ஒரு ஆப்ஸை யூஸ் பண்ணாமல் மேனுவலாக பேப்பரில் எழுதி கால்குலேட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நமக்கு நம்ம யூஸ் பண்ணுற கரண்ட்டை எப்படி குறைக்கிறங்கிற திங்கிங்கே ஸ்டார்ட் ஆகும். அடுத்து ஒரு பேப்பரையும் பேனாவையும் எடுத்துக்கங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ரூமாக போய் ஒவ்வொரு ரூம்லேயும் கரண்ட்டு யூஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரியான என்னென்ன எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு ஒவ்வொன்றா பொறுமையாக நோட் பண்ணுங்க. நோட் பண்ணும்போது எத்தனை லைட்ஸ், எத்தனை ஃபேன்ஸ், டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின்ஸ், மோட்டார்ஸ், வாட்டர் ஹீட்டர்ஸ், இண்டக்ஷன் ஸ்டவ், இப்படி ஈஸியாக நம்ம கண் பார்வைக்கு தெரிகிற பொருள் மட்டும் இல்லாமல் மொபைல் சார்ஜர்ஸ், லேப்டாப்ஸ், காலிங் பெல்ஸ், எக்ஸாஸ்ட் ஃபேன், வீட்டுக்கு வெளியில் காம்பவுண்ட் வாலில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற டிசைனர் லேம்ப்ஸ், பூஜை ரூமில் 24 ஹவர்ஸும் ஆன்லேயே இருக்கிற டெக்கரேஷன் லைட்ஸ், இப்படி என்னென்னலாம் உங்கள் வீட்டில் இருக்குதோ அத்தனையும் ஒன்று விடாமல் பேப்பரில் எழுதுங்க. எல்லாத்தையும் எழுதின அப்புறம் ஒரு முறை எல்லாத்தையும் ரீட் பண்ணி பாருங்கள். இப்போ உங்களை அறியாமலே உங்கள் மைண்டில் ஒரு கால்குலேஷன் தோணும். அது என்னென்னா, நம்ம யூஸ் பண்ணுற டிவைசஸில் எதெல்லாம் ரொம்ப தேவையானது, அத்தியாவசியமானது, எதெல்லாம் தேவையில்லாதது, அதாவது ஆடம்பரத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கே தோண ஆரம்பிக்கும். இப்போ இன்னொரு பேப்பரை எடுத்து தேவையானது தேவையில்லாததுன்னு தனித்தனியாக பிரித்து இன்னொரு லிஸ்ட் எழுதுங்க. இந்த 2 லிஸ்ட்டையும் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் கொடுத்து பொறுமையாக அவங்களையும் படித்து பார்க்க சொல்லி நீங்கள் எழுதின மாதிரியே அவங்களையும் தேவையானதையும் தேவையில்லாததையும் தனித்தனியாக பிரித்து எழுத சொல்லுங்கள். கடைசியாக நீங்கள் எழுதின லிஸ்ட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் எழுதின லிஸ்ட்டு எல்லாத்தையும் வச்சு அனலைஸ் பண்ணி ஃபைனலாக ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணுங்கள். இப்படி ரெடி பண்ண லிஸ்ட்டில் அத்தியாவசியமானதுன்னு நம்ம நோட் பண்ணி வச்சிருக்கிற பொருட்களை ஒவ்வொரு முறை யூஸ் பண்ணும்போதும் எப்படி ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுறதுன்னு திங்க் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு, ஒரு 40 வாட்ஸ் டியூப் லைட் தர வெளிச்சத்தை 15 வாட்ஸ் எல்இடி பல்ப் தருதுன்னு தெரிஞ்சால் உடனே டியூப் லைட்டை மாற்றிட்டு எல்இடி பல்பை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. வாஷிங் மிஷினில் எப்பவும் டிஃபால்ட்டாக 1.5 மணி நேரம் வாஷிங் டைம் செட் பண்ணாமல் துவைக்க வேண்டிய துணிகளை 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சதுக்கு அப்புறம் வாஷிங் மிஷினில் போட்டு 1.5 மணி நேரத்துக்கு பதிலாக 30 மினிட்ஸ் மட்டும் செட் பண்ணுங்கள். இதுபோல் நம்முடைய லிஸ்ட்டில் ஆடம்பரமானதுன்னு என்னென்ன டிவைஸ் எல்லாம் இருக்குதோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப குறைவாக யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்சால் டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு, நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ரிட்ஜை ஒரு முறை க்ளீன் பண்ணிவிட்டு 1 மாதத்துக்கு ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ணுறத டோட்டலாக நிறுத்தி பாருங்கள்.
ஃப்ரூட்ஸ் காய்கறிகளை ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அதே சமயம் கரண்ட் சார்ஜும் கணிசமான அளவு குறைஞ்சிருக்கும். இந்த 3 டிப்ஸும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்ல நினச்சா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.